நீங்கள் மார்க்கத்தில் யார் ஆதாரம் இல்லாமல் பேசுகிறார்களோ அவர்கள் மன இச்சையை பின்பற்றக்கூடியவர்கள். யார் மார்க்கத்தில் யார் ஆதாரம் இல்லாததை பேசுகிறார்களோ அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? தங்களுடைய மன இச்சை, நஃப்ஸுடைய ஆசையை தான் அவங்க பேசுகிறாங்களே தவிர அல்லாஹ்வுடைய நாட்டத்தை, அல்லாஹ்வுடைய வார்த்தையை அவர்கள் பேசவில்லை. எப்படி? உதாரணமா நிறைய வசனங்களை நம்ம இதுக்கு பார்க்கணும். சூரத்துல் கஸஸுடைய 50வது வசனம் அல்லாஹ் கேட்கிறான், வமன் அதல்லு மிம்மன் இத்தபஅ ஹவாஹு பிகைரி ஹுதம் மினல்லாஹ். அல்லாஹ்வுடைய நேர்வழி இல்லாமல் தன்னுடைய மன இச்சையை, மன விருப்பத்தை பின்பற்றக்கூடியவனை விட வழிகட்டவன் யார் இருக்க முடியும்? அப்போ மார்க்கம் என்று வந்து விடும்போது, மறுமை என்று வந்து விடும்போது, மறைவான விஷயங்கள் என்று வந்து விடும்போது, அதுக்கு முதலாவதாக அடியான் எதை அணுக வேண்டும்? அல்லாவின் புறத்திலிருந்து வந்த நேரு வழியைத்தான் அணுகணும். பிகைரி ஹுதம் மினல்லாஹ், அல்லாவின் புறத்திலிருந்து வந்த நேரு வழியைத்தான் அவர் அணுகணும். அந்த நேரு வழியை பார்க்காம அல்லது அந்த நேரு வழியை பார்த்ததுக்கு பிறகு அதில் சொல்லப்பட்டிருப்பதை ஏற்றுக்கொள்ளாம ஒரு மனிதர் செயல்படுவாரேயானால் அல்லது கருத்து கூறுவாரேயானால் அவர் உண்மையிலேயே எதை பின்பற்றுகிறார்? மன இச்சை. இப்போ அல்லாஹ் கேட்குறான், இப்படி ஹிதாயத்தை, அல்லாவின் புறத்திலிருந்து வந்த நேர்வழியை விட்டுவிட்டு தன்னுடைய மன விருப்பத்தை பின்பற்றக்கூடியவனை விட உலகத்தில் வழிகட்ட இன்னொருத்தர் இருக்க முடியுமான்னு கேட்குறான். இந்த இடத்துல அல்லாஹ் எப்படி சொல்லலை? அவருடைய விருப்பம் நல்லதா கெட்டதா அப்படிலாம் சொல்லலை. எப்போ நீ குரான் ஹதீஸை விட்டுட்டு, அல்லாவின் புறத்திலிருந்து வந்த நேர்வழியாகிய குரானையும் ஹதீஸையும் விட்டுட்டு உன்னுடைய மன விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி பேசுறியோ அப்போ பெரிய வழிகேடு என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். புரியுதுங்களா இல்லையா? அடுத்து பாருங்க, இதெல்லாம் ஏற்கனவே நம்ம படித்த ஹதீஸ் தான். இப்போ இதே பாடத்தில் இதுக்கு முன்னாடி இது சொன்னோமா இல்லையா? அந்த 20வது பக்கத்தில் உள்ள பாயிண்ட்டு அதுக்கு சொன்ன ஆயத்துகள் தான். சூரத்துல் ஹஜ்ஜில் 3வது 4வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், وَمِنَ النَّاسِ مَن يُجَادِلُ فِي اللَّهِ بِغَيْرِ عِلْمٍ وَيَتَّبِعُ كُلَّ شَيْطَانٍ مَرِيدٍ. மக்களிலே சிலர் அல்லாஹ்வின் விஷயத்திலே அறிவில்லாமல் தர்க்கம் செய்கிறார்கள். அவர்கள் எரியப்பட்ட கேடுகட்ட ஷைத்தானை பின்பற்றுகிறார்கள். அப்போ அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்த இல்மை விட்டுட்டு தன்னுடைய இல்மின்படி யார் ஒருவன் பேசுவானோ அவன் யாரை பின்பற்றி பேசுகிறான்? ஷைத்தானை பின்பற்றி பேசுகிறான். அதுபோன்று சூரா காஃபிருடைய 35வது வசனம், அல்லதீன யுஜாதிலூன ஃபி ஆயாத்தில்லாஹி பிகைரி சுல்தானின் அதாஹும். தங்களிடத்தில் வந்திருக்கக்கூடிய ஆதாரம் அல்லாத ஒன்றை கொண்டு யார் அல்லாஹுவின் வசனங்களின் விஷயத்திலே தர்க்கம் செய்கின்றார்களோ அவர்களுடைய அந்த செயல் அல்லாஹுவிடத்திலும் கோபத்திற்குரியது, மூமின்களிடத்திலும் கோபத்துக்குரியது. அப்போ அல்லாஹ்வை பற்றி பேசுவதாக இருந்தால் எதை வைத்து கொண்டு மட்டும்தான் பேசணும்? அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்த ஆதாரத்தை வைத்து தான் பேசணும். அந்த ஆதாரம் என்ன? குர்ஆனோ ஹதீஸும். وَكَذَلِكَ يَطْبَعُ اللَّهُ عَلَى كُلِّ قَلْبٍ مُتَكَبِّرٍ جَبَّارٍ. அல்லாஹ் சொல்றான், இப்படித்தான், அதாவது யாரெல்லாம் அல்லாஹ்விடமிருந்து வந்த ஆதாரம் இல்லாம அவர்கள் அல்லாஹ்வின் விஷயத்தில் பேசுவார்களோ, அது சயின்ஸ்னு பேசினாலும் சரி, முந்தைய காலத்தில் பேசுகிற மாதிரி லாஜிக்னு சொல்லி பேசினாலும் சரி, இப்போ இந்த தருதலைங்க பேசுகிற மாதிரி சயின்ஸு, அனுபவம், அறிவியல், யதார்த்த உண்மைகள் இப்படி பேசினாலும் சரி, எப்படி பேசினாலும் சரி, அல்லாஹ்வின் விஷயத்தில் யார் ஆதாரம் இல்லாமல் பேசுவார்களோ அல்லாஹ் சொல்கிறான் அவர்கள் பெருமை அடிப்பவர்கள், முத்தகப்பிர், கிபுர் உள்ளவர்கள், ஜப்பார், அநியாயக்காரர்கள். இப்படிப்பட்ட பெருமை அடிக்கக்கூடிய அநியாயக்காரர்களுடைய உள்ளங்களின் மீது அல்லாஹ் முத்திரையிட்டு விடுகிறான். நீங்கள் பாருங்கள், ஹதீஸை பின்பற்றக்கூடியவங்கள்ட்ட மட்டும்தான் பணிவே இருக்கும். இந்த ஹதீஸுக்கு சுய விளக்கம் கொடுக்கக்கூடியவங்க, ஹதீஸை கேலி கிண்டல் செய்கிறவங்க, ஹதீஸுன்னு பேசிக்கிட்டு ஹதீஸுக்கு மாற்றமாக நடக்கக்கூடியவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு வகையில் பெரும்பாலும் அவர்களிடத்தில் பெருமை கண்டிப்பாக இருக்கும். அதே போல் அராஜகமும் அநியாயமும் இருக்கும். இது அந்த காலத்திலையும் இருந்துச்சு, இந்த காலத்திலையும் இருந்துச்சு. உங்களுக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளெல்லாம் எந்த அளவுக்கு தெரியும் அல்லது உங்களுக்கு செய்திகள் வந்திருக்குன்னு தெரியல. ஆனால் இதை யதார்த்தமாக நம்ம குர்ஆன் இந்த ஆயத்தை அப்படியே பார்க்குறதா இருந்தால் இன்றைக்குள்ள இந்த தருதலை ஜமாத்திட்ட பார்க்கலாம். அவங்களுடைய குணமும் சரி, அவங்களுடைய பண்பாடுகள் சரி, அதே போல் நடந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள். ஒரு ஊரில் ஒரு மஸ்ஜித் இருக்குது. அந்த மஸ்ஜிது வேற ஒரு ஜமாத்துக்கு சொந்தமானது. அந்த மஸ்ஜிதை கைப்பற்றுறதுக்கு அர்வாலோட பள்ளிவாசலுக்கு வந்து
அந்த தொழுகிற விரிப்புக்கு கீழே அருவாளை வச்சுக்கிட்டு தொழுகிறானோ. இப்படி ஒரு கேடுகட்ட சமுதாயம் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா சொல்லுங்க பார்க்கலாம். பள்ளிவாசல் யாருக்கு சொந்தமான பள்ளிவாசல்? வேற ஒரு ஜமாத்துக்கு சொந்தமான பள்ளிவாசல். ராத்திரியோட ராத்திரியா அந்த கல் பதிச்சிருப்பாங்கல்ல, அதை உடைச்சிட்டு அதில் வேற ஒரு கல்லை கொண்டாந்து போர்டை கொண்டாந்து வச்சு காலையில் சுபுவுக்கு முன்னாடியே எதெல்லாம் கொண்டு வராங்க பள்ளிவாசலுக்கு? அருவாள் வெட்டுறது கொண்டு வந்து பாய்க்கு கீழே வச்சுக்கிட்டு தொழுகிறானோ. இந்த மாதிரி ஒரு சம்பவம் இல்லை, எக்கச்சக்கமான சம்பவத்தை சொல்லலாம். சில நேரங்களில் சில நல்ல காரியங்களும் செய்கிறாங்க. இப்போ மழை வந்துச்சு, அது வந்துச்சு, இது வந்துச்சு, பெரிய அளவில் நல்ல காரியங்கள் செய்கிறாங்க. ஆனால் இந்த நல்ல காரியங்களை இவர்கள் எவ்வளவு செஞ்சாலும் இவர்களுடைய அந்த உண்மையான முகம் ஒன்று இருக்குது பாருங்கள், உண்மையான முகம் ஒன்று இருக்குது பாருங்கள், அதுதான் அவங்களுக்கு அடிப்படையாக வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். அதை தவிர மற்ற நேரங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பெருமையும் இந்த அநியாயமும் தான் இருக்கும். இதை தவிர எதுவுமே அவங்கள்ட்ட இருக்காது. அல்லாஹ் பாதுகாக்கணும்.